கிபி 2898 ஆண்டு பல பேரிழவுகளுக்கு அப்புறமா எஞ்சின் இருக்கிற உலகத்தோட கடைசி நகரமா இருக்கக்கூடியது காசி. காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற பேர்ல மிஞ்சி இருக்கிற இயற்கையை சுரண்டி சர்வ வசதிகளும் கொண்ட ஒரு தனி வாழ்விடத்தை அந்த நகரத்துல உருவாக்கி மக்கள் அந்த வாழ்விடத்திற்கு வெளியில வறுமையில வச்சிருக்காரு சுப்ரீம் யாஸ்கின் அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருக்கக்கூடிய கமலஹாசன். சுப்ரீம் இருக்கும் காம்ப்ளெக்ஸுக்கும் எதிராக புரட்சி செய்ய போராடி கொண்டிருக்கிறார்கள் ஷம்பாலா என்ற ரகசிய நகரத்தை சேர்ந்த மக்கள். அந்த நகரத்து கரன்சியான யூனிட்ஸை தேடுற சேட்டைக்கார வீரனான பைரவா கதாபாத்திரத்துல பிரபாஸ் எப்படியாவது அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ள போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. மறுபுறம் கர்ப்பிணி இருக்கக்கூடிய சம் 80 அதாவது தீபிகா படுகோனை குறி வைக்கிறாங்க சுப்ரீமோட ஆட்கள். அதனால அந்த பெண்களை பிடித்து சுப்ரீமோட ஆட்கள் கிட்ட கொடுக்க பைரவா களமிறங்குறான். மறுபுறம் குருச்சேத்திர போர் நடந்த காலத்திலிருந்து உயிருடன் இருக்கக்கூடிய அஸ்வத்தாமன் அதாவது அமிதாப் பச்சன் ஷம்பாலா நகர தலைவியும் சோபனாவும் அப்பெண்ணை காப்பாத்துறதுக்கு போராடுறாங்க. அந்த பெண்ணுக்கும் இவங்களுக்கு என்ன தொடர்பு, இறுதியில அந்த பெண்ணுக்கு என்ன ஆனது, உண்மையில பைரவா யார் போன்ற கேள்விகளுக்கான பதில சொல்லி இருக்கிறது தான் இயக்குனர் நாக அஸ்வினோட டைரக்ஷன்ல பிரபாஸ், தீபிகா படுகோனே, அமிதாப் பச்சன், உலகநாயகன் கமலஹாசன் பல நட்சத்திரங்களோட நடிப்புல வெளியாகி இருக்கிற திரைப்படம் தான் கல்கி 2898 AD அப்படின்ற இந்த திரைப்படம்.